இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்க வெயிலுக்கு நம்ம இப்போ ஒரு இது பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்ட்டா, வெயில்லையே வந்து நம்ம அப்பளம் பொரிக்கலான் இருக்கோம். அதுக்கு பாருங்கள், நிஜமாலுமே இது வந்து ரியலான எண்ணெய். அதாவது நல்ல வெறும் பாட்டிலேருந்து ஊற்றுறேன் உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக. நம்ம கொஞ்சம் எண்ணெயை நல்ல சட்டியில் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த சட்டி எண்ணெயை கொண்டு போய் இங்கே பாருங்கள், சூடுலாம் கிடையாது, நான் நல்லா காட்டுறேன். அதுக்காக உங்களுக்கு ஊற்றி காட்டுறோம். இப்போ இந்த எண்ணெய் சட்டி நம்ம வெயிலில் வச்சு நம்ம அப்பளம் பொரிக்கலாம். கரெக்டாக எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது வெயிலில் இருக்கணும். அதுதாண்டி நம்ம அப்படியே வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட நம்ம இது வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சட்டி வந்து நார்மலாக சும்மா ஒரு இடத்துல சும்மா வெயிலில் வச்சுருக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏதாவது அடுப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பயங்கர வெயில், என்னாலே நிற்க முடியலை. எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம வச்சு கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் கிட்ட ஆகுது வெயிலில். கண்டிப்பாக நிச்சயமாக சூடாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம இதில் போடுறதுக்காக இந்த அப்பளத்தை வந்து நல்லா கொஞ்சம் நொறுக்கி வச்சுக்கிறோம். பெருசாக போட்டால் உடையுமான்னு தெரிலல, அதனால் வந்து இந்த அப்பளத்தை வந்து கொஞ்சம் அப்படி பொடிசாக நொறுக்கி வச்சுக்கிறோம். எல்லாம் நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். அதை தூக்கி இந்த கரெக்டாக நம்ம இவ்வளோ நேரமாக அங்கே வெயிலில் காஞ்சிட்டு இருக்க இந்த சட்டியில் போடுதோம். அடிக்கிற வெயிலை பாருங்கள், அடிக்கிற வெயிலே அப்பளம் பொரிக்கிற இது இங்கேயே தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி வெயில் அடிக்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அப்பளம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. பாருங்கள், மிச்ச அப்பளம் வந்து பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப பிரமாதமாக பொரிஞ்சிருக்கு அப்பளம். பார்த்தீங்களா, இன்றைக்கி வெயில் கிட்டத்தட்ட பாளையங்கோட்டையில் வந்து 104 டிகிரி வெயில் அடிக்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.